டாக்டர் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயருப்பா. சமீபத்தில நிறையா மெனோபாஸ்க்கு அப்புறமா பெண்கள் அவங்களுடைய சிறுநீரகங்கள்ல பாதிப்போட வர்றாங்க. அதில ஃபர்ஸ்ட்டு விஷயமா இருக்கிறது, சிறுநீர் வெளியேறும் பொழுது நுரையா வெளியேறக்கூடிய ஒரு நிலை. ஸோ கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை, கட்டுப்பாடு இல்லாத ரத்த அழுத்தம் இருக்கும் பொழுது, இந்த மைக்ரோ அல்புமினுரியா அதான் சிறுநீர்ல நுரையா வெளியேறுறது, இது ஒரு முக்கியமான பிரச்சனையா தொடங்க ஆரம்பிக்குது. அதுதான் கிட்னியோட அந்த ஃபங்ஷன்ஸ் குறையிறதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாவும் இருக்கு. இந்த மாதிரி பெண்கள் கிட்ட கேட்கும் பொழுது, ஆரம்ப கட்டத்தில அவங்களுக்கு இடுப்பு வலி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. ஸோ, அந்த இடுப்பு வலிக்கு அவங்களுடைய எலும்புகள்ல, அதாவது தண்டுவட எலும்புகள்ல பெருசா பாதிப்புகள் இல்ல. ஆனாலும் தொடர்ந்து இடுப்பு வலி இருக்கு. வயதாகுறதுனால வரக்கூடிய இடுப்பு வலி அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கிட்னில பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப நாளாவே இடுப்பு வலி இருந்திருக்கு. ஸோ, இந்த இடுப்பு வலிய அவங்க சாதாரணமா எலும்பு சார்ந்த ஒரு பிரச்சனை, இல்ல தசைகள்ல பலகீனம் அப்படின்னு நினைச்சு அவங்க விட்டுருக்காங்க. 20% இடுப்பு வலி இருக்கிறவங்களுக்கு கிட்னி சார்ந்த பிரச்சனையும் வரலாம் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரியாமலே இருக்கு. அதுவும் பெண்கள பொறுத்தவரைக்கும் இடுப்பு வலின்னு சொன்ன உடனே, எனக்கு சர்ஜரி 2 நடந்திருக்கு. இல்ல சிசேரியனுக்கு அப்புறமா எனக்கு எப்பவுமே இடுப்பு வலி இருக்கு. இந்த மாரி ஒரு காரணத்த சொல்லிட்டு, அவங்க கிட்னிய பத்தி கண்டுக்காமலே விட்டுடுவாங்க. ஸோ தொடர்ந்து இடுப்பு வலி இருக்கு. உங்களுடைய தண்டுவடத்தில அதிகமான அளவுக்கு பிரச்சனைகள் இல்ல. அதுவும் அந்த வலி காலை நேரங்கள்ல ஒரு 5 மணி, 6 மணி போல எழுந்திருக்கும்போது இந்த வலியோட அளவு இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னா, உங்களுடைய கிட்னியும் நீங்க டெஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா, கிட்னிய பொறுத்தவரைக்கும் 90% அதனுடைய செல்கள் அழிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு முதல் கட்ட அறிகுறிகளே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஆரம்பத்திலே ஒரு பேக் பெயின் இருக்கு, இல்ல யூரின் நுரையா போக ஆரம்பிக்குது அப்படின்னா, நீங்க இம்மீடியட்டா அலர்ட் ஆயி உங்களுடைய கிட்னி ஃபங்ஷன் டெஸ்ட் எடுக்கணும். கிட்னி ஃபங்ஷன் டெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யூரியா கிரியேட்டினின் இந்த டெஸ்ட் பண்ணுவாங்க. இதுவும் அவசியமான ஒண்ணு தான். அது கூட இஜிஎஃப்ஆர் எஸ்டிமேட்டட் குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட், அதாவது இது உங்களுடைய கிட்னி ஃபங்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு டெஸ்ட். இந்த டெஸ்ட்டும் சேர்த்தே பண்ணி பாருங்க. ஸோ ஏன் கிட்னி அவ்வளோ சீக்கிரமா பாதிக்கப்படுது? ஸோ நம்முடைய நாட்ல நம்ம பண்ணக்கூடிய முக்கியமான தவறுகள் என்ன அப்படின்னா, சாதாரணமா ஒரு தலைவலி இருந்தாலும் சரி, ஒரு கால் வலி இருந்தாலும் சரி, இம்மீடியட்டா நம்ம ஒரு ஃபார்மசியில போயிட்டு பெயின் கில்லர் வாங்கி போட்டுக்கிறோம். இன்னொரு முக்கியமான தவறு என்ன பண்றோம் அப்படின்னா, சளி தொந்தரவுகள் இருந்தாலும் கூட, அந்த சளி வைரஸ்னால வரக்கூடிய ஒரு விஷயம். இந்த வைரஸ்க்கு நீங்க நல்லா வெதுவெதுப்பா வெந்நீர் குடிக்கிறதோ, இல்ல ஆவி பிடிக்கிறதோ, இல்ல ஒரு மிளகு கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கிறதோ உங்களுக்கு சளிய சரி பண்ணும். பட் ஒரு வைரஸ்னால வரக்கூடிய சளிக்கு பாக்டீரியாவ எதிர்க்கக்கூடிய ஆன்டிபயாட்டிக்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதுல பெரும்பாலும் தேவையில்லாத ஒரு ஆன்டிபயாட்டிக்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஒரு விஷயம் நம்ம நாட்ல ரொம்ப காமனாவே நடக்குது. சளி தொந்தரவு இருக்கு, காய்ச்சல் இருக்கு அப்படின்னா, டாக்டர போய் பார்க்காம டைரக்ட்டா நம்ம ஃபார்மசில மெடிசின்ஸ் வாங்கி சாப்பிடுறோம். இது உங்க கிட்னிய பாதிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கு. 2வது விஷயம், இப்போ நம்மளுடைய நாட்ல அதிகமா ஹீட் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஸோ வியர்வையும் நெறைய வெளியாகும். அதுவும் பெண்கள பொறுத்தவரைக்கும் கிச்சன்ல இருக்காங்க அப்படின்னா, நெறைய வியர்வை வெளியேறக்கூடிய ஒரு நிலை இருக்கும். நார்மல் டெம்பரேச்சர்ல வெளியில இருக்கக்கூடிய நபர்கள், ஸோ இன்னைக்கெல்லாம் நெறைய டெலிவரி பண்ணக்கூடிய பசங்க, இவங்க எல்லாருக்குமே நிறைய வியர்வை வரக்கூடிய ஒரு நிலை இருக்கு. ஆனால் தண்ணீர் அதற்கு ஈக்குவலா குடிக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ தண்ணீர் சரியா குடிக்காததுனால டீஹைட்ரேஷனால கிட்னில தொடர்ந்து கற்கள் உருவாகி கிட்னி செல்கள சேதமடைய செய்யுது. இதுவும் முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, ஸோ நாம இன்னைக்கு சாப்பிடக்கூடிய அதிகப்படியான உப்பு. டாக்டர் நான் சாப்பாட்லலாம் கம்மியா தான் டாக்டர் உப்பு போட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்க பாக்கெட்ல அடைக்கப்பட்ட ஒரு பிஸ்கட் சாப்பிடுறீங்க, இல்ல பாக்கெட்ல அடைக்கப்பட்ட உணவுகள பதப்படுத்துறதுக்காகவே அதுல சோடியம் நெறைய சேர்த்திருப்பாங்க. ஸோ இது மறைமுகமா தொடர்ந்து உள்ள போகுது. அது மட்டும் இல்லாம காஃபி, டீயோட நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு சமோசா, டெய்லியும் ஏதாவது ஒரு சமோசா சாப்பிடுறோம் அப்படின்னா, இல்ல ஏதாவது நொறுக்கு தீனிகள் நம்ம சாப்பிடுறோம்னா, அதுல அதிகப்படியான உப்பு சேர்க்கப்பட்டிருக்கு. ஸோ இது நமக்கு தெரியாமலே நம்மளோட கிட்னிக்கு லோட அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கு. இதுவும் உங்களுடைய கிட்னி பாதிக்கப்படுறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. 4வது விஷயம், சர்க்கரை நோயாளிகள் அதிகமா இருக்கக்கூடிய நாடு இந்தியா. ஸோ அந்த சர்க்கரைய பொறுத்தவரைக்கும் நெறைய பேருக்கு
ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதே 300, 400 ஆன பிறகு தான் வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ எனக்கு எந்த சிம்ப்டமும் இல்ல டாக்டர். ஏன்னா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், எனக்கு புண்ணு வந்தா ஆறிடுது. அதே மாதிரி வந்து அதிகமாலாம் வந்து எனக்கு பசிக்கல. அதிகமா யூரின்லாம் போகல. அதனால நான் சுகர செக் பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெறைய பேர் வந்து இந்த சுகர் அப்படிங்கிறதுக்கு ஆரம்ப கட்ட அறிகுறிகள வந்து காமனா நெனச்சுக்கிறாங்க. அதீதமான உடல் சோர்வு இருக்கிறது. சாப்பிட்ட பிறகு ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி முடி கொட்டுதல் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். தோல்ல அடிக்கடி வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கும். படர்தாமரை மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட நிலை இருக்கு அப்படின்னாலும் நீங்க வந்து சுகர செக் பண்ணி பார்க்கணும். ஸோ சுகர் தொடர்ந்து அன்கண்ட்ரோல்டா இருக்கிறது. நெறைய பேருக்கு சுகர் இருக்கிறதே தெரியாம வருஷக்கணக்குல வந்து இருப்பாங்க. என்னைக்காவது அதீதமான ஒரு பாதிப்பு வந்த பிறகு தான் வந்து அவங்களுக்கு தெரியும். நெறைய பேரு கிட்னி பாதிப்பு வந்த பிறகு தான் சுகர் இருக்கிறதே தெரியும் அப்படிங்கிற மாரி சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க. இன்னும் முக்கியமா பிபி. கிட்னிய பாதிக்கக்கூடிய ரொம்ப சீக்கிரமா பாதிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா, ஹை பிளட் பிரஷர் தான். எனக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்த பிறகு தான் டாக்டர் பிபி இருந்ததே தெரிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சுகர், பிபி இது 2ம் இருக்கிறதே தெரியாம இருக்கிறது, இல்ல அன்கண்ட்ரோல்டா இருக்கிறது, கிட்னிய பாதிக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையா வந்து இருக்கு. ஸோ இந்த காரணங்களால தான் நம்மளுடைய நாட்ல அதிகமான அளவுக்கு கிட்னி சம்பந்தமான பிரச்சனையால பாதிக்கப்படுறாங்க. அதுவும் இந்த போஸ்ட் மெனோபாஸ் வுமன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, அவங்களுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து குறைபாடு இருக்கும் பொழுது, அவங்களுடைய கிட்னி செல்கள்ல இருக்கக்கூடிய எண்டோத்தீலியம், அதே மாரி நம்ம ரத்த குழாய்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய எண்டோத்தீலியம் வந்து பாதிக்கப்படும் பொழுது, ஈஸியா இந்த பிரச்சனைகளோட தாக்கம் வந்து அதிகரிக்குது. ஸோ நார்மலா பேக் பெயின் இருக்கு, அதே சமயத்தில யூரின் போகும்போது நுரை இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய கிட்னியோட ஃபங்ஷன் எப்படி இருக்குங்கிற ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஸோ கிட்னில பாதிப்பு இருக்குன்னா, என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம்? என்னென்ன மூலிகைகள்லாம் எடுத்துக்கலாம்? ஸோ ஃபர்ஸ்ட்டு நீர் காய்கறிகள் நெறைய எடுத்துக்கலாம். சுரைக்காய் வந்து எடுத்துக்கலாம். அதே மாரி வந்து வெள்ளரிக்காய் அதிகமா எடுத்துக்கலாம். பீர்க்கங்காய் வந்து எடுத்துக்கலாம். நீர் பூசணிக்காய் வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து உங்க கிட்னில இருக்கக்கூடிய கழிவுகள வந்து வெளியேற்றும். அட்லீஸ்ட் கிட்னிக்கு வந்து ஒரு சப்போர்ட் குடுக்கும். ஸோ ஏன்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு முறையும் வந்து நம்மளுடைய ஹார்ட்லேருந்து வெளிவரக்கூடிய ரத்தம் வந்து 5.6 லிட்டர். இதில 1.2 லிட்டர் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுடைய கிட்னிக்கு போகுது. ஸோ, அப்ப அந்த கிட்னி நம்மளுடைய மொத்த ரத்தத்தையுமே வந்து சுத்தி பண்ணிக்கிட்டே வந்து இருக்கு. ஸோ, அந்த ப்ராசஸ்ல நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். அதில நீர் காய்கறிகள வந்து அடிக்கடி எடுத்துக்கிறது நல்லது. 2வது அதாவது மூக்கிரட்டை. இந்த மூக்கிரட்டைக்கு வந்து சமஸ்கிருதத்தில வந்து புனர்னவா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது புதிய ஒரு வாழ்க்கையவே வந்து கொடுக்கக்கூடியது. கிட்னி செல்கள புதுப்பிக்கக்கூடிய ஒரு தன்மை இதற்கு வந்து உண்டு. மூக்கிரட்டை கஷாயமா வந்து எடுத்துக்கலாம். இல்ல மூக்கிரட்டை வந்து நெறைய சிறப்பாவே வந்து கிடைக்குது. சர்க்கரை வியாதி இல்ல அப்படின்னா, அந்த மாரி நம்ம சிறப்பா வந்து எடுத்துக்கலாம். 3வதா பார்லி அரிசி. இந்த பார்லி அரிசிய நம்ம கஞ்சி மாரி செஞ்சு வந்து அடிக்கடி எடுத்துக்கும் பொழுது, அதுவும் நம்ம கிட்னிக்கு ஒரு சப்போர்ட் வந்து குடுக்கும். 4வதா பூனை மீசை. இந்த பூனை மீசை இலைகள் பாதிப்படைந்த செல்கள வந்து மீட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மை இதற்கு உண்டு. ஸோ இன்றைக்கு நெறைய இடங்கள்ல அது வந்து கிடைக்குது. நம்ம வீட்லயுமே அது ஒரு செடியா வச்சு வளர்க்கலாம். வேப்பிலை மாரியே வந்து இருக்கும். டெய்லி அத வந்து டீ மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். அத வந்து ஜாவா டீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாரி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய கிட்னி செல்கள் வந்து புதுப்பிக்கப்படும். ஸோ 5வதா மாவிளங்கப்பட்டை. ஸோ கிட்னிய அ புதுப்பிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாரி கிட்னில கற்கள் வராம தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாவிளங்க பட்டை. இந்த மாவிளங்க பட்டைய வந்து நீங்க டீ மாதிரி வச்சு வந்து குடிச்சீங்க அப்படின்னா, கற்கள் வராம தடுக்கும். பாதிக்கப்பட்ட கிட்னி செல்களையுமே வந்து இது புதுப்பிக்கக்கூடிய ஒரு தன்மை இதற்கு உண்டு. ஸோ இந்த மூலிகைகள்லாம் வந்து நீங்க எடுத்துக்கலாம். அதேபோல உங்களுடைய பிபியும், சுகரையும் வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்க வேண்டியது அவசியம். ஸோ மெனோபாஸ் காலகட்டத்தில நீங்க இருக்கீங்க அப்படின்னா, உங்க ஹார்மோன்ஸ பேலன்ஸ் பண்ணக்கூடிய உணவு முறைகளையும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ மெயினா நம்ம சாப்பாட்ல நெறைய வந்து அந்த உப்பு சேர்ந்த அப்பளம், ஊறுகாய், வத்தல் இதெல்லாம் அடிக்கடி வந்து எடுத்துக்கிறது. இப்பலாம் ரொம்ப காமனாவே வந்து ஸோ எல்லார் வீட்லயுமே வந்து அப்பளம் சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் வந்து வந்துருச்சு. குழந்தைங்க தான் இத நெறைய வந்து சாப்பிடுறாங்க. தொடர்ந்து இந்த மாரி ரொம்ப நாள் சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது, கிட்னிக்கு ஒரு ஸ்ட்ரெயின வந்து அது குடுக்குது. ஸோ இன்னைக்கு இந்த கிட்னி ஃபங்ஷன வந்து பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னுலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொன்னு இந்த கிட்னில பாதிப்பு வர ஆரம்பிக்குது. எனக்கு வந்து கொஞ்சம் யூரின்ல நுரை மாரி போகுது அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு டீய ரெகுலரா வந்து ஒரு 2 மாசம் நீங்க வந்து எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய கிட்னி வந்து புதுப்பிக்கப்படும். ஸோ நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு
கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் அளவுக்கு நெரிஞ்சில் விதை, அதாவது சிறு நெரிஞ்சிலோட விதை, அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இத 3யும் ஊற வச்சுடுங்க. ஸோ காலையில பார்லி அரிசிய நல்லா வேக வச்சுட்டு, அது கூட இந்த ஊற வச்ச தண்ணீர வந்து வடிகட்டி அது கூட சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாரி நீங்க வந்து எடுத்துக்கும் பொழுது, உங்களுடைய கிட்னி செல்கள் வந்து புதுப்பிக்கப்படும். ஸோ தொடர்ந்து நுரை மாதிரி போகக்கூடிய இந்த யூரின்லயும் மாற்றங்கள் வந்து வரும். ஸோ தொடர்ந்து 2 மாசங்கள் எடுத்தாங்கனாலே இந்த மாற்றங்கள நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏன் அதிகமான மக்கள பாதிக்குது? நாம அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய தவறுகள் என்ன? இதற்கான உணவு முறைகளையும், மூலிகைகளை பத்தி நம்ம தெரிஞ்சோம். அதே மாரி ஒரு டீ எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. ஸோ கிட்னி சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க ரீனோன் வகையான கேப்சூல்ஸும் வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அது மெயின் அந்த போஸ்ட் மெனோபாஸ்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு, அவங்களுடைய கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இது ஒரு அற்புதமான தீர்வா இருக்கும். கிட்னியும் பாதுகாக்கக்கூடிய ஒரு மருந்தாவும் இது இருக்கும். ஸோ நெறைய பேருக்கு இந்த மூலிகைகள்லாம் வந்து கிடைக்கலன்னு சொல்றவங்க ரீனோன் கேப்சூல்ஸும் எடுத்துக்கலாம். ஸோ கிட்னி பத்தி நெறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இத பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்றேங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல பார்க்கலாம்.